ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் குட் பை டக்லி திரைப்படத்தோட வசூலை முறியடித்த சூர்யா சார் நடிப்பில் வெளியான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம். அதாவது கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏகே சார சூர்யா சார் முறியடிச்சிருக்கிறாங்க. ஸோ கேரளாவில் முதல் நாள்ல குட் பை டக்லி திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் இருந்தது, தற்பொழுது சூர்யா சார் நடிப்பில் வெளியாகி உள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் கேரளாவில் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, 5க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, குட் பை டக்லி திரைப்படம் ஏகேஸோட கெரியர்ல நல்ல ஒரு பெஸ்ட் திரைப்படமாக அமைந்திருந்தது. அதே போல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்கக்கூடிய நல்ல ஒரு திரைப்படமாக வந்திருக்குது. விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்த 2025ஆம் ஆண்டு வெளியான குட் பை டக்லி திரைப்படம் முதல் நாள்ல கேரளால வந்து பாத்தீங்கன்னா வெறும் 75 லட்சம் வரை தான் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. சோ இந்த நிலையில தற்பொழுது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் டே 1ல கேரளாவில் மட்டும் 1,50,00,000 வரை வந்து கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ இதன் மூலம் குட் பை டக்லி திரைப்படத்தை விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் முறியடிச்சிருக்குது. தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த ஒரு திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றக்கான வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.